வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் KS கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதம் சரணாகதி அடைந்து, இந்த வாரம் சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் அற்புதமான ஒரு பட்டிமன்றம். தலைப்பு: தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2025ஆம் ஆண்டு. குரோதி வருடம் முடிந்து விசுவாச ஆண்டு ஏப்ரல் 14/1/2025 சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கள் கிழமை துலாம் ராசியில் பிறக்கின்றது. கும்ப லக்னம். மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு. மேசத்தில் சூரிய பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் யாருமில்லை, கடகத்தில் செவ்வாய் பகவான், சிம்மத்தில் எந்த கோள்களும் இல்லை, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சகத்தில் மாந்தி. இதன் பொதுபலன்: சந்திரனுக்குரிய திங்கள் கிழமையில் பிறப்பதால் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் ஆண்டு ஆகும். இதனால் உடலில் கடினமான உழைக்கும் சிறுதொழில் புரிபவர்களுக்கு நல்ல நேரம் இது. லக்னாதிபதி சனி பகவான் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்களுடன் சேர்ந்திருப்பதால் இவ்வருடம் கடல் சார்ந்த வாணிகம் விருத்தியடையும். கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவிற்கு பெற சட்டப்பூர்வமான வழிவகைகள் நடக்கும். வட மாநிலங்களிலும் வடதுருவ பகுதிகளிலும் பனிப்பாறை உருகுதல், இமயமலை பிரதேசங்களில் நிலச்சரிவுகளும் பெருவெள்ளம் ஆகியவை உண்டாகும். பனிப்பாறைகளிலிருந்து புது வைரஸ் உருவாகி உலகை அச்சுறுத்தும். பொதுமக்களுக்கு கண்கள் மற்றும் கால்களில் புதுவிதமான நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும். 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேது சேர்ந்து 2ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில்துறை ஓரளவு விருத்தியடையும். தாராள பணப்புழக்கம் உண்டாகும். வருடக்கடைசியில் மத்திய மந்திரி சபையில் பெரும் மாற்றங்கள் நிகழும். 3ஆம் இடம் சூரியனிடமிருந்து 3ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 6ஆம் இடம் நீசம் பெறுவதால் ரியல் எஸ்டேட் துறை வீழ்ச்சியடையும். மக்களுக்கு கடன் சுமை அதிகமாகி பொதுமக்கள் தைரியம் இழப்பார்கள். தெய்வ காரியங்களில் தடை ஏற்படும். 4ஆம் இடம் குரு பகவான் இருந்து சனியாலும் ராகுவாலும் பார்க்கப்படுவதால் நட்பு நாடுகள் பகை நாடுகளாக உருவாகும். திருமண நிகழ்வில் அதிகம் நடக்கும். பண வருவாயிலிருந்து தடைகள் நீங்கும். 5ஆம் இடத்திற்குரிய புதன் 2ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவதால் குழந்தை பிறப்பு விகிதங்கள் குறையும். அபார்ஷன் அதிகமாகும். 6ஆம் இடம் செவ்வாய் நீசம் பெற்று சந்திரன் 9ஆம் இடத்தில் சகட யோகத்தில் இருப்பதால் பொதுமக்களுக்கு இரத்தத்தில் புது வகையான நோய்கள் உருவாகும். 7ஆம் இடத்திற்குரிய சூரியன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் விருத்தி அடைவார்கள். விவாகரத்து எண்ணிக்கை குறையும். 8ஆம் இடத்தில் உள்ள கேது, குரு, சுக்கிரன், புதன், சனி, ராகு இவர்களால் பார்க்கப்படுவதால் நீர்நிலைகளில் விபத்துக்கள் அதிகமாகும். 9ஆம் இடத்து சந்திரன் செவ்வாயால் பார்க்கப்படுவதால் மக்களுக்கு தண்ணீரில் கண்டம் உண்டு. மேலும் கன்னி பெண்களுக்கும் விபத்து உண்டு. 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்வதால் 10க்குரிய செவ்வாய் நீசம் பெறுவதால் நாட்டில் தொழில்துறையில் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் கடன் சுமை அதிகரிக்கும். 11ஆம் இடம் சனி பார்வை பெற்று 11ஆம் இடத்தை குரு 4ஆம் இடமாக சஞ்சாரம் செய்வதால் நாட்டு மக்களுக்கு தொழில்துறையில் லாபம் வரும். 12ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 12இல் குரு பார்வை பெறுவதால் மக்கள் அதிக செலவாளியாக இருப்பார்கள். செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்தையும் பெறுவார்கள். பொதுவாக இவ்வருடம் குரு பகவான் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய 3 ராசிகளில் பிரவேசம் செய்வதால் உலகில் 1/3 பங்கு மனிதர்களாலும் அதிகம் பாதிப்படைவார்கள். இயற்கை பேரழிவாலும் தொற்று நோயினாலும்
போரினாலும் அதிகமான பொதுமக்கள் இறப்பார்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட விரும்பும் மக்கள் அவரவர் குலதெய்வத்திற்கோ இஷ்ட தெய்வத்திற்கோ பச்சரிசி, வெல்லம், நல்லெண்ணெய், நெய் இவைகளை அவர்கள் சக்திக்கேற்ப வாங்கி கொடுப்பதும், நேர்மையாக வாழ்க்கை வாழ்வதும், பொது நன்மைக்காக யாகங்கள் செய்வதும் நன்மையை தரும். இவ்வாறு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சந்திர பகவான் சிறு தொழில் புரிவோர் மற்றும் விவசாயிகளுக்கும் கூலி தொழிலாளர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஆண்டு. இது தவிர ஹோட்டல் தொழில் செய்பவர், உணவு பதப்படுத்துதல், குடோன் வைத்திருப்பவர்கள், அரிசி வியாபாரிகள் அனைவருக்கும் நல்லவிதமான ஆண்டு இது. மேலும் வாழ்வில் வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என நினைப்பவர்கள், உழைப்பவர்கள் அனைவரும் சந்திரனின் சக்தி அதிகம் வெளிப்படும் பௌர்ணமி நன்னாளில் சிவபெருமானை கிரிவலம் வருவதும் ஆண்டு முழுவதும் சந்தோஷம், வாழ்வில் வெற்றியை நிச்சயம் பெறலாம். விசுவாச ஆண்டின் தொடக்கத்தில் துலாத்தில் சந்திரன் இருக்க, அந்த வீட்டதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் மீனத்தில் உச்சம் பெற்றிருப்பது வாழ்வில் சில எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டமாக இருக்கக்கூடும். சுபவிரியங்கள் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பணி இடமாற்றமும் ஏற்படும். அதே சமயம் ராகு புதனுடன் கூடிய சுக்கிரன் இருப்பதால் திடீரென பெரிய தொகை கைக்கு வரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி, சம்பள உயர்வும், இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், பணி மாற்றம் உண்டாகும். இப்பொழுது பொது பலன்கள் முடிந்து மேசராசி அன்பர்களுக்கு நாம் பார்க்கலாம். தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த மேசராசி அன்பர்களே, நேர்மை, நாணயம், அறிவு, நன்னடத்தை உடைய, அன்பிற்கு அடிபணிவீர்கள். அதிகாரத்திற்கு அடிபணியாத மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேசராசிக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள். மேசராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் நீசம் அடைகிறார். அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதமும், பரணி 1, 2, 3, 4ஆம் பாதமும், கார்த்திகை 1, 2, 3, 4ஆம் பாதமும். கார்த்திகை 1ஆம் பாதத்துக்கு சொந்தக்காரரான நீங்கள் மேசராசிக்காரர்கள். இதில் புஷ்கராம்சத்தில் பரணி 3ஆம் பாதமும் கார்த்திகை 1ஆம் பாதமும் இடம்பெறுவது மிக சிறந்த வாய்ப்பு ஆகும். இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் உள்ளார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நாளில் நீச்சமாய் இருந்தாலும் அது சதுர்கேந்திர ஸ்தானம் என்பதால் நீச்சபங்க ராஜயோகத்தில் வீடு வாகன யோகம் உண்டு. உடல்நிலை நன்றாக இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. சொந்த மனை வாங்கும் யோகம். புது வீடு கட்டி குடி செல்வீர்கள். அதே சமயம் பேங்க் லோன் மூலம் வீடு கட்டுபவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். சிலர் வேலை விஷயமாக வெளியூர் போக வேண்டி வரும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் பார்வையாக சந்திரனையும், 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் மற்றும் 8ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டையும் பார்வை செய்வதால் தொழிலில் நல்ல வருமானம் உண்டாகும். ஒரே சமயத்தில் பார்ப்பதால் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு அதிகமாகும். கொடுத்த கடன் திரும்பி கைக்கு வரும். ஆதலால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு விசுவாச ஆண்டில் கிரக பெயர்ச்சி பலன்களை நாம் காணலாம். இந்த ஆண்டு சனி, குரு, ராகு, கேது என முக்கியமாக 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஏற்படுவதால் இந்த ஆண்டு மிக முக்கியமான ஒரு பொக்கிஷமான ஆண்டு என்றும் கூறலாம். இந்த ஆண்டு கர்மக்காரகனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இது உங்களுக்கு 7.5 சனியின் தொடக்கமாகும். ஆதலால் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சற்று தொல்லை இருக்கும். கடின உழைப்பு இருக்கும். பிள்ளைகள் திருமண விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பணப்பிரச்சனைகள் பெரிதும் இருக்காது. ஆனால் மனதளவில் தினமும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை என தொடர்ந்து ஒரு பிரஷர் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். விரையாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதியாக வருகிறார். குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருவதால் சிலர் இருக்கும் வேலையை விட்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள். சிறு சிறு தடை முயற்சி வெற்றி. வீரிய விஜயஸ்தானம்.
கூட்டுத் தொழிலில் இருவழி இருக்கும். மாணவர்கள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்வார்கள். அரியர் வைத்த மாணவ மாணவிகள் பாஸ் ஆகி விடுவார்கள். அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு அரசாங்க வேலை உடனடியாக கிடைக்கும். அரசியலில் இந்த வருடம் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த எட்டாக்கனி வெற்றி பெறுவார்கள். தொழிலதிபர்கள் அரசு வழி கான்ட்ராக்டர் எடுத்து செய்தல் மிகுந்த நன்மை பெறுவார்கள். கோடீஸ்வர யோகம் உண்டாகும். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்தில் வருகின்றார். கேது பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதால் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் இருக்கும் என்று நம்பலாம். சனி மற்றும் குருவால் சில பாதகங்கள் ஏற்படலாம். ராகு பகவான் உங்களை கைவிட மாட்டார். பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, தர்மம் தலை காக்கும், அது தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று பழமொழிக்கு ஏற்ப, அப்படியென்று யாருக்கோ எப்பவோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க செய்த சிறு உதவி என்று உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவியாக கிடைக்கப் பெறுவீர்கள். மற்ற கிரகங்கள் கணக்கு பார்த்துதான் கொடுப்பார்கள். ஆனால் போகக்காரரான ராகு பகவான் மட்டும் அளப்பரிய அசுர வேகத்தில் அசத்தலாக அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். ஏனெனில் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும். 11ஆம் இடம் லாபஸ்தானம், அபிலாசியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் முடிப்பது 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் திய கிரகமாக இருந்தாலும் மாந்தி எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையை மட்டும் செய்வார்கள், கெடுமை செய்ய மாட்டார்கள். ஸ்தானம் பேரின்பம் என பொருள்படும். கோச்சாரத்தில் 3இல் நின்ற குரு திக்பலம் பெற்று தனது 9ஆம் பார்வையால் ராகு பகவானை பார்ப்பதும் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் காலம். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய காலம். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். கொடிகட்டி பரப்பீர்கள். அதனால் இந்த ஆண்டில் பல சோதனைகள் வந்தாலும் அவை அனைத்தும் சாதனையாக மாறும் நேரம் இது. அதனால் பொறுமையாகவும் மிக அவசியம். நம்பிக்கை முக்கியம். கடன் பிரச்சனை வராது. பழைய பாக்கிகள் வசூலாகும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்புகள் வரும். முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும். பெண்களுக்கு நகை, பணம், வீட்டு அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கும் நேரம் இது. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண யோகமும், புத்திரபாக்கியம் காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியமும், படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல காலேஜில் சீட்டும் நல்ல இடங்களாகவும் வந்து சேரும் நேரம் இது. தடைப்பட்ட படிப்பு, அதாவது உயர்நிலை கல்வி, பிஹெச்டி பண்ண வேண்டும் என நினைப்பவர்களும் இடையில் படிப்பை விட்ட மாணவிகளும் இந்த வருடம் சிறந்த ஒரு நேரம் இது. அவர்கள் அந்த படிப்பை எடுத்து வெற்றிக்கனியை எட்டுவார்கள். வீட்டிற்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கும் நேரம். இந்த வருடம் மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் நேரமாக உள்ளது. மேசராசிக்கார் அன்பர்கள் அனைவருக்கும் சிறந்த பரிகாரமாக உங்கள் ராசிக்கு பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். கேது பகவான் 5இல் இருப்பதால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருவதால் சித்தர்கள் வழிபாடு, ஞானி, குலதெய்வம் அருள் உண்டு. சிலர் நீண்ட நாட்கள் செல்ல நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வருவது நன்மையளிக்கும். மனக்கவலை வராமல் இருக்கவும், வீண் விரயத்தை தடுக்கவும் வாரந்தோறும் சனிக்கிழமை காகத்திற்கு எள் சாதம் வைப்பதும், வயதானவர்களுக்கும் உடல் அங்கஹீனம் உள்ளவர்களுக்கும் உடை தானம், உணவு தானம் செய்வதும் சிறந்த பலன் உண்டாகும். மற்றும் சனிக்கிழமை குளித்துவிட்டு சாப்பிடுவதும் சிறந்த பலன். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, வெண்ணெய் சாற்றி வழிபட எல்லா கஷ்டங்களும் பனி போல வெண்ணெய் உருகி நெய்யாவது போல சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த வருடம் மேசராசி அன்பர்கள் சீரும் சிறப்புமாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள், ராஜாத்தி அவர்கள் MA PhD பேசுகின்றேன். தொடர்புக்கு செல் நம்பர் 9790640171. எனக்கு வாய்ப்பளித்த கிருஷ்ணாணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும். ஓம் சிவாய நமக.